ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம புளியூர்குறிச்சி சர்ச்சுக்கு தான் போனோம். இது வந்து தக்கலை பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு முட்டுச்சாம்பாறை தான் பார்க்க போனோம். இதில் வந்து தேவசகாயம் பிள்ளை வந்து முட்டு ஊன நேரம் அதில் உள்ள தடம் அப்படியே படிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்து அதில் அழகாக ப்ரேயர் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம பார்க்க போனதுன்னா வந்து தெய்வசகாயம் பிள்ளை வந்து தாகமாக இருக்கனாரும் முட்டு ஊனி அதுலேருந்து தண்ணி வந்து எடுத்து குடிச்சு தான் சொல்லுவாங்க. அதில் இன்னும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. அதை இப்போ அழகாக கெட்டி எடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இது ஓப்பன் பிளேஸாக தான் இருந்துன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா முன்னாடி போகும்போது. அப்புறம் அதில் இந்த தண்ணியெல்லாம் அழகாக வந்து பாறை மாதிரி வச்சு அதில் மேலே தேவசகாயம் பிள்ளைக்க சிறுபெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைட்லலாம் குட்டி குட்டியாக சூப்பராக வந்து படம் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பைபிளில் உள்ள ஒவ்வொரு இது தான். இந்த படியெல்லாம் ரியலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து கல்லில் செதுக்கினது தான். அப்புறம் வந்து சூப்பராக கோயிலுக்கு சைட்லலாம் ஸ்தலம்னு சொல்லுவாங்கள்ல, புனித ஸ்தலம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை வேலை முடிஞ்சது இன்னும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து பார்க்கணும். சைடில் ஒவ்வொரு ஸ்தலமாக பார்த்துட்டு அப்புறம் கோயிலெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். கல்லெல்லாம் போட்டு இன்டர்லாக்கெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில். அப்புறம் கொஞ்ச நேரம் நிறைய நேரம் அங்கே மாறி மாறி ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் சுற்றி நிறைய இடம் இருந்து அதெல்லாம் பார்த்தோம். பார்த்திங்கன்னா சரியான மழை. வீட்டுக்கு வந்துட்டோம். மழையில் நினைஞ்சிக்கிட்டு தான் பையன் வந்துட்டோம். செம மழையாக இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கும்? மழையா இல்லை வெயிலான்னு ஒரு கமெண்ட்னு சொல்லுங்கள்.